ஹாய் விவோஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/2 kg வாஷ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்: மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மட்டன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். இது 1/2 hour நல்லா ஊறட்டும். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 5 minutes வதக்கிக்கோங்க. பட் தீஞ்சிடக்கூடாது. இந்த ரெசிபிக்கு இதுதான் மெயின். ஸோ இது கரெக்டாக செய்யணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதிலிருந்து கால்வாசி ஆனியன் மட்டும் நம்ம வடித்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கால்வாசி ஆனியன் மட்டும் இது போல் வடித்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குக்கரில் உள்ள ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. இதோட ஊற வச்ச மட்டனை சேர்த்துடலாம். இது நல்லா 3/4 மணி நேரம் ஊறியிருக்கு. இதை சேர்த்துட்டு ஒரு 5 minutes நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா 5 minutes வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ஆற வச்ச அந்த ஆனியனை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு 10 minutes ஆயிடுச்சு. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். நான் ஒரு 4 whistle வர வைக்கிறேன். நீங்கள் உங்கள் மட்டனுக்கு தகுந்தாப்பில் வேக வச்சுக்கோங்க. இதோட இந்த ரெசிபி முடியலை. இன்னும் ஒரு ப்ராசஸ் கூட இருக்குது. அதுவும் பார்த்துடலாம். இப்போ 4 whistle வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். அதே குக்கரில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மட்டனை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் கேஷ்யூ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நான் சேர்க்குறேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம், ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 minutesக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவு திக்கு இருந்தால் எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி இலையை தூவி சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பை பாய்.